உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு திருவிழா 29ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் பல்லாயிரம் கணக்கான பக்தர்களும் குவிந்து வருகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள புனித ஆரோக்கிய மாதா ஆலயம் உலக பிரசித்தி பெற்றதாகவும் குறிப்பாக கிறிஸ்துவர்களுடைய முக்கிய வழிபாட்டு தலமாக அமைந்திருக்கக்கூடிய பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா 29ஆம் தேதி மாலை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்க உள்ளது. குறிப்பாக கிறிஸ்துவர்களுடைய முக்கிய வழிபாட்டு தலமாக அமைந்திருக்கக்கூடிய பேராலயத்தின் ஆண்டு விழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. திருவிழாவில் பங்கேற்பதற்காக தமிழகம் மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, கோவா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பல்லாயிரம் கணக்கான பக்தர்கள் வேளாங்கண்ணியில் குவிந்த வண்ணம் உள்ளன. பக்தர்களுடைய வருகை காரணமாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் பேராலய நிர்வாகம் சார்பாக குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் சென்னை, காஞ்சிபுரம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் தங்களின் நேற்றிக் கடன்களை நிறைவேற்றுவதற்காக பாத யாத்திரையாகவும் வந்த வண்ணம் உள்ளன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெரிய தேர் பவனி செப்டம்பர் 7ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் திருவிழா தொடக்க நாளான 29ஆம் தேதி நாகை மற்றும் கீழ்வேளூர் வட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் விடுமுறையும் அறிவித்துள்ளார். இந்நிலையில் தான் வேளாங்கண்ணியில் பேராலய கொடியேற்றத்தை முன்னிட்டு பாதுகாப்பு பணியில் 3000 போலீசார் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் தஞ்சை சரக டிஐஜி இன்று நேரிலும் ஆய்வு செய்தார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.